வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி கிட்டத்தட்ட 1:15 கிட்ட ஆகுது. ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன். எங்கன்னா செங்கல்பட்டு அடுத்து மதுராந்தகம், அங்கே ஒரு ப்ரோக்ராம். இங்கேருந்து கரெக்டாக 75 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம டூ வீலர் தான் வசதி, ஏன்னா நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன ஈவெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். இந்த ப்ரோக்ராம் யார் தலைமையில் நடக்குதுன்னா கதிர் கமல், நம்ம கதிர் கமல் அவருடைய பேனர் நடக்குது. இப்போ என் பேனர் நடந்தால் நான் அவங்களுக்கு கூடுவேன். இப்போ அவர் பேனர் நடக்குது, நான் அங்கே போகிறோம். யாரும் வராங்க, அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? வருவாங்க. ரஜினி சோமு, மலேசியாவிலேருந்து நாகேஷ் மாதிரி ஒருத்தர் இருப்பார், பூசான்ட்டு ஃபேமஸான ஆள், அவங்களாம் வராங்க. அங்கே போய் வீடியோ போடுறேன். இப்போ கிளம்பிட்டேன். வாங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். டூ வீலரில் தான் போகிறேன். ஒரு 75 கிலோமீட்டர் காமிக்குது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். மேவரிக் பாய். நான் பேசுகிறேன், என் பார்த்துனே இருக்கிறான். கூடிய சார் இவனு வணக்கம் சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து. ஓகே, பாய். ஏன் பட்டு பாய். அண்ணே சாப்பாடு எடுத்துன்னு வர்றாங்கண்ணா. பாய். ஒய்ஃபு சாப்பாடு கட்டி பொரியல்லாம் வச்சு எடுத்துன்னு வந்துடுவாங்க. கிளம்பிட்டேன். சார் தண்ணி பொடி. அண்ணே சாப்பாடு எடுத்துன்னு வாங்கண்ணா. பாய். நைட்டு வந்துடுறேன். பாய். சரி டிவி பாரு. முருகா, வெயில் செம வெயில் இன்னைக்கு. இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. சூரியன் இப்போ கொஞ்சம் மேகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் சரியான வெயில் வச்சுருந்துச்சு. மழை பெய்யாமல் இருந்தால் சரி, ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 75 to 80 கிலோமீட்டர் காமிக்குது. பார்க்கலாம் இவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இன்றைக்கி என் பையன் வண்டியில் தான் நான் போகிறேன். சர்வீஸ் போய் அப்படின்னு பார்க்கலாம். சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வண்டியை. போகலாம். ஹெல்மெட் இல்லாமல் அவ்வளோ தூரம் போக முடியாது. கரெக்டாக ஹெல்மெட் மாட்டேன். ஓகே, இப்போ இங்கேருந்து எங்கன்னா நேராக பரனூர் சுங்கச்சாவடின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு வண்டி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளோதான். இப்போ இங்கே எடுக்கிறேன் இல்லையா, வேலைச்சேரி வீட்டாண்ட நேராக பரனூர் சுங்கச்சாவடி போகலாம். வாங்க. ஓகே, பரனூர் டோல்கேட். நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்து 47 கிலோமீட்டர். கரெக்டாக செம்ம டிராஃபிக் ஆச்சு. தாங்க முடியாத வெயில், கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம். வெயில் சரியான வெயிலுங்க, கண்ணு எரியுது எனக்கு. ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு. இங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. அங்கெல்லாம் வரத்துக்குள்ள அவ்வளோ டிராஃபிக்காங்க. இன்னும் ஒரு 38-40 கிலோமீட்டர் கிட்ட போக முடியும். இந்த இடத்த விட்டு போக பிடிக்காது, நல்லா காற்று வருது. சரி, ஒரு 10 நிமிஷம் இருக்கு போனாங்க. வெயில் சரியான வெயில். ஓகே, மதுராந்தகம் கிட்ட வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதான் இங்கே இருக்கிறவங்க கேட்டேன், 2 ரோடு இருக்குது, இப்படியும் போகலான்னா இல்லாட்டி அப்படி சுற்றினும் போகலான்னாங்க. சரி, நம்ம சுற்றின போயிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது போனால் காலியாக இருக்கும் இந்த ரோடு. ஆமாம். சரி, ஓகே, போகலாம். வாங்க. இது கல்யாண சத்திரம். வண்டியை நிறுத்தினேன். நிறுத்தி பொறுமையாக பார்த்துருந்தேன். அப்படி சிங்க ஓரத்தில் தான் ஜமான்னு வந்து நீங்கள் பார்க்கல. நீங்கள் வண்டியை நிறுத்தி வச்சுங்க, ஜமான்னு அவர் எங்கேயோ பார்த்து வந்து பின்னாடி விட்டார் வண்டியை. இவர் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சும்மா சிவனேன்னு போயிடுங்க. கை உதறது பாருங்க. அம்பா என்ன பண்ணலாம்? அடி செம்மடியாக நிற்கும். நடக்கூட முடியலனால கால் ஊனி நடக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா பார்த்துங்க தலைவரை. சும்மா இந்த மாதிரி டமால் வண்டி வச்சு கை பாருங்க ஃபுல்லாக. நல்லா குப்புற போகும். போங்க ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, உங்களால் முடிஞ்சது. என் காலை உடச்சிங்க. போங்க. பாருங்க, அவரும் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க, இதுதான் ரோடு. நான் இங்கே நின்றுந்தேன். நேரம் வந்து டமால் விடுவார். அதை பாருங்க, நான் ஊந்த இடம் இங்கே தான். என் ஷர்ட்டெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு. போயிட்டாரு.
என்ன பண்ணுறது, நம்மளும் டைம் சரியில்லை. கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்து மேலே ஏறினா நாய் கடிக்கணுவாங்க. அது மாதிரி தான் என் பாட்டு சிவனேன்னு நின்றுந்தேன். பேக்கெல்லாம் கீழே ஊந்து அப்பா கை தான் பயங்கரமாக வலிக்குது. செவந்துச்சு பாருங்க, கை நல்லா கருப்பாயிடுச்சு, எரியுது கையெல்லாம். என் ஒய்ஃப் அப்போ சொன்னாங்க டூரில் போகாத பஸ்ஸில் போன்ட்டு. இப்போ பஸ்ஸில் போனால் இதுதான் ஜேஎம்ஜே சத்திரம். நான் அது அங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, இது இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்டாப்பிங். எப்படி நான் இறங்கி உள்ளே வர்றது? ஒரு 3000 இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இவர் 3000 தராரா, 4000 தராரா, 5000 தரவங்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக மண் ஆகிடுச்சு கீழே, பேண்ட்டு கீண்டெல்லாம் மண். நம்ம ஷர்ட் போட்டு எப்படி போகிறது நாளைக்கு? இது நேற்று தான் வாங்கினேன் இந்த ஷர்ட், இந்த கேஷுவல்ஸில். என்ன பண்ணுறது, பேர் பாடியோட ரோட்டில் நிற்கிறேன் தெரியுதுங்களா. கையெல்லாம் ஏறி நடக்க முடியல, அப்படியே நின்ட்டேன் மெயின் ரோட்லேயே. என் ஒய்ஃப் அப்போ சொன்னாங்க டூ வீலர் எடுத்துன்னு போகாத பஸ்ஸில் போனாங்க. நம்மளோட டைம் சரியில்லை. ஏற்கனவே காலில் வந்து இது போட்டு வந்திருக்கேன் நான், இந்த நீக்கப், கால் வலிக்குதுன்ட்டு. இந்த இடத்துல அடிபட்டு, இந்த இடத்துல இப்போ அடிபட்டு. கால் பரவாயில்ல, கை தான் எரியுது எனக்கு. நம்ம கதிர் கமல் வந்துட்டார். வணக்கம் தலைவரே. உங்களை பார்க்கறதுக்கு கீழே ஊந்து வாரி வரமுடியாது. பூபதி, நம்ம நாகேஷ் பூபதி, அவன் பையனை வந்து சரியாச்சான்னு கேட்டு நீங்களே சொல்லுவாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. மறுபடியும் மார்ச் மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வருவோம். அப்போ பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்போ அவன் மொத்த ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா வராங்கல்ல? வரும். சரி, ஓகே. இன்னைக்கு டிஆர் அண்ணன் வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்காரு. ஆமாம். நான் எதிர்பார்க்கல, திடீர்னு ஃபோன் போட்டார் இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ரோட்டில் நிற்கிறீங்க வாங்கும் போது அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார், ஒரு வண்டி வந்து இடித்து கீழே விழுந்திருக்காரு. பதறி போய் ஒடியாந்தோம். கையில் நல்லா சரிச்சு, கையெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா கை சிவப்பாக அப்படி நடுங்குது, கை கடகடான்னு. என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஃபேமிலியோட இத்தனைக்கு ஓரத்தில் வெளியில் தான் ரோட்டு கீழே இறங்கி தான் நின்றுருக்காரு. பின்னாடி கண்ணை மூடிட்டு வராங்க. பைபாஸ் அப்படி தான் பயமாக இருக்குது வர்றதுக்கு. இதே குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்து அவனா அவருக்கு இடித்தவனா இருக்கட்டும், இல்லை இவராக இருக்கட்டும், யாரோ ஃபேமிலியோட வந்து இடிச்சிருந்தா என்ன பண்ணுறது? பார்த்து வாங்க, எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. இப்போ நான் ஒய்ஃபு பேரெல்லாம் என்ன இருக்குது. சரி வாங்க, குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். பின்னாடி தெரியுதுங்களா, இந்த சத்திரம் தான் நான் எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்துக்கு வேணா வச்சிடுச்சு நம்மளுக்கு. போகலாமா? சரி, ஓகே. தடுமாறி தாய் ரூமில் வந்துட்டேன். பூபதி இருக்கிற ரூம் இது. பூபதி நம்ம கமல் கதிர் இருக்கிற ரூமு. பாத்ரூம் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. பூபதி ஒரு நிமிஷம். என்னாச்சு? கடவுள் வந்து நல்லவங்க சோதிப்பாங்க, கைவிட மாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொல்லிடுறேன். 15 நாள் தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம், டம்மி ஜோக்கருங்கிற ஒரு படம். அந்த படத்தில் ஏற்பட்ட பழக்கத்துக்காக கொரோனா டைமில் எனக்கு 23 மாதம் யாராச்சும் பண்ணுவாங்களா எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த உதவியெல்லாம் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கடவுள் மேலேருந்து பார்க்குறாரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே பூபதி, தேங்க்யூ. குளிச்சுட்டு வந்துடுறேன். திடீர்னு இது மேலே கொஞ்சம் உணர்ச்சி சொல் பேசுவார். ஓகே, ஒரு வேளை குளிச்சுட்டு உடம்பு சரியாயிடுச்சு. கை மட்டும்தான் ஏறியுது, கால் கொஞ்சம் வலி இருந்துச்சு. நம்ம கதிருக்கு மேலே தைலெல்லாம் தேய்ச்சி விட்டாரு, கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு டான்ஸ் ஆட விட்டு மாதிரி தெரியல. கதிரே பார்த்துக்கோ, சுமாராக தான் ஆடுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட முடியாது. ஒரு மூமெண்ட் போடுவார். ரைட், ஓகே. இன்னும் ஒரு 1 hour ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். மேக்கப் போட்டு நாங்கள் வரோம், ஓகேவா? கதிர் கம்பெனிவா தலையை காமிச்சிட்டு போதா வரேன். நம்ம கதிர் சார் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏறினாலே போதுண்ணா, 100 மூமெண்ட்லாம் போட வேண்டாம். வந்து அதே தான். ஓகே, இன்னும் 1 hour ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கையெல்லாம் இப்படி அடிபட்டு பாருங்க, ஒரு கொப்பளை மாதிரி தேய்ச்சிக்கிச்சு. சரி, ஒரு சோடா சாப்பிட்லான்னு கீழே வந்தேன். டைனிங் ஹால், இதுதான் டைனிங் ஹால். டிடைன் இருக்குது. நம்ம ஸ்டேஜில் இன்னும் பார்க்கல, இன்னமும் காய வச்சுருக்காங்க. இன்னும் இதெல்லாம் பார்க்கலாம். சபாடி நூடுல்ஸா? நூடுல்ஸ். சரி, அப்படியே நம்ம நண்பர் ரஜினி சுமலாம் வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். டீ சாப்பிட்லாம் வாங்க. டீயும் இருக்குது, காஃபியும் இருக்குது. தலைவரை நம்ம ஒரு காஃபி ஒன்று போடுங்க. ஸ்ட்ராங்காக போட்டிங்க போல இருக்குது. வாங்க காஃபி சாப்பிடலாம். வாங்க தலைவரை, காஃபி சாப்பிடலாம். நல்லா இருக்கீங்களா? ரைட். நம்மளை பார்த்தோன்னா டிஆர்னா கேட்டாங்க. அப்படியே நான் இருக்கிறேன். டிஆர் மாதிரியே தான் இருக்கு. சரி, ஓகே. காஃபி சாப்பிட்டீங்களா?
நம்ம பின்னாடி யாரும் உட்காந்துறாரு பாருங்க. முன்னாடி யாரு? மூசா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? மலேசியா நாகேஷ் மூசா. என் பக்கத்தில் பூபதி, நாகேஷ் பூபதி. அங்கே பூபதி இந்த மலேசியாவில் இருக்கிற நாகேஷ் வேறு லெவலில் பண்ணுவார். இன்றைக்கி அவர் ப்ரோக்ராம் நான் எடுத்து போடுறேன். அடுத்து முக்கியமான ஒருத்தர் சைலண்டாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எவர் கிரீன் நம்ம ஃபேவரட். வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவா. வீடியோஸ் எல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், பாருங்க. வேற லெவலில் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க ரஜினி சமூக. ஓகே, தேங்க்யூ. நான் ஈவெண்ட் போட்டு கான்டாக்ட் நம்பரும் போடுறேன், இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. இல்லை லைட் மாட்டுதானே மாற்றுறேன். இப்போ முக்கியமான ஒருத்தர் மேக்கப் போட்டிருக்காரு. யாருன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நானும் கெட்ட போட்டு ரெடி ஆகிட்டேன். வணக்கம் தலைவரை. தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடி ஆன பிறகு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருப்பார் நம்ம தலைவர். அங்கே டிக்டாக் பண்ணிட்டு இருக்காரு. டிக்டாக்லாம் கிடையாது. வணக்கம்பா விஜய் ஸ்டைல் ஒரு வணக்கம் பொண்ணு, அவ்வளோதான். வேறு டவர் பாருங்கள், எல்லாம் இப்போ ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி என் கூட ஆனது அமுதா, என்னுடைய தங்கச்சி தான். இவங்க வடப்பள்ளியில் இருக்காங்க. நல்லா செம்ம டான்ஸர். ஆக்சுவலாக என் தங்கச்சின்றது எங்களுடைய கேஸ்டர் தான். கொல்லகம்மத்து திண்டுக்கலும் சேர்த்தேன். ஹிந்துத்து மோசா டான்ஸ் கல்டு ஜுகுஜு சொம்பு. எதனா புரியுச்சா உங்களுக்கு? ஒன்றும் புரியாது. நம்ம தங்கச்சியாக நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. ஓகே, ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன், கிளம்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட இந்த செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட் கிட்ட நிற்கிறேன். நான் சாப்பிட்டா டைம் ஆகும். இப்போ வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் தூங்கினா தான். காலைல கிருஷ்ணகிரி போக வேண்டியது இருக்குது. காலைல 5 மணி எழுந்திரிச்சு போனோம். மணி இப்போ 11. வீட்டுக்கு போகிறதுக்கு 12 ஆகிடும். ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு காலைல கிருஷ்ணகிரி கிளம்பணும். ஓகே, வீட்டுக்கு போகலாம் வாங்க. அதான் போல நின்று நான் மாடி முருகா வீட்டுக்கு வந்துட்டேங்க. டைம் பாருங்கள், கரெக்டாக 1. இவன் என்ன பண்ணுறான்? சூரிய மணி 1ஆவது. ஏன் தூங்கலை? எப்போ வருவேன்ட்டா? இப்போ தான் வந்தேன் நான். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எத்தனை? யார் கொடுத்தது? சரி, தூங்கு. குட் நைட். மணி 1ஆவது. தூங்கு. மணி 1 ஆயிடுச்சு பாருங்க. சரி, தூங்கு. எப்பாடி ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து உக்காந்துட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், முட்டி வலி தாங்க முடியல. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கீறின்ட்டுருக்கு இந்த இடத்துல. இன்றைக்கி எப்பப்போ நான் இது போடவும் மாட்டேன். இங்கெல்லாம் வலி இருக்குது.
டம்மால்னு கீழே வந்ததில்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இது இப்போ நீக்கப் போட்டுன்னு போனேன். எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. பேரன் கூட விளாண்டுருந்தேன். நீக்கப் அவங்ககிட்ட இருந்துச்சு பிடிங்கி நான் காலில் போட்டுன்னு போனேன். அது இருந்தாலும் கொஞ்சம் தப்பிச்சுது முட்டி. இல்லாட்டி ஒன்றும் இல்லைங்க. போயிட்டேன் நான் ஹைவேஸில் போயிட்டு ஓரம் ரோடை விட்டு இறங்கிட்டு நான் இது சத்திரம் தானான்னு பார்த்தேன். டமால்னு பின்னாடி வந்து பல்சர் கார் அடித்தோம். ரோடே காலியாக இருக்குது. எங்கேயும் அப்படின்னா டமால்னு வந்துச்சு. எகிரி போய் தலை குப்புற போய் விழுந்தேன். அப்புறம் எந்திரி முடியல என்னால். அவனை வண்டியை ஸ்டாண்டு போட்டு மறுபடியும் ரோடு பக்கம் வச்சேன். எப்பா நீ ஏன்டா ரோடு பக்கம் வைக்கிற வைடா சொல்லி இந்த பக்கம் வச்சேன். அவர் ஏன்பா கண்ணு தெரியுமா தெரியாத உனக்கு, ரோடே காலியாக இருக்குது. நான் ரோடை விட்டு மண் ரோடு வந்து நின்று இந்த சத்திரமாக நான் பார்க்குறேன். இப்படி இடிக்கிறேன். நான் தெரியாதனமே இஷ்டம். நான் ஏதோ ஒரு யோசனை வந்தேன். மன்னிச்சிருங்க. நான் அவன் வீடியோ எடுத்திருக்கேன். அதை யூடியூப்பில் போடலாமா வேணாமா தெரில எனக்கு. போடலான்னா சொல்லுங்கள். சரி வேணாம் விடுங்க. எடுத்துட்டேன். அவனை எடுத்தேன். அவன் நம்பர் எடுத்தேன். அண்ணா ஏன்னா சும்மா இருந்தேன். முதல்ல டமால் இடிச்சிட்டியா. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பெஜாராக அடிச்சு எனக்கு வலி தாங்கலை முட்டியில். நான் சொன்னது இதுதான் சத்திரம். இங்கே தான் போய் நான் டான்ஸ் ஆட போகிறேன். எப்படின்னு டான்ஸ் ஆடும் கொஞ்ச நேரத்துக்கு தாங்கி கையெல்லாம் கிடுக்கிடுக்குன்னு உத ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சுங்களேன் வீங்கிருக்கு பாருங்கள். இந்த இடத்த எடுத்துங்களேன். சமாளிச்சு ஒரு 3000 ரூபாய்க்கு இவ்வளோ 80 கிலோமீட்டர் போயிட்டு 80 கிலோமீட்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி உருண்டு பிறண்டு மேக்கப் போட்டு இந்த நொண்டிகாலோடைய அதாவது வலியோடைய நொண்டி நான் போய் டான்ஸ் ஆடிட்டு கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உக்காரது மாதிரி 2 ஆகிடுச்சு. ஒரு 3000 இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதாவது நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு அந்த காசு சம்பாதிக்கிறதுல போதும் ஆகிடும். ஆனால் அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட தான் காசு இருக்குது. ரொம்ப நொந்துட்டேன் நீ. நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இது ஒரு அனுபவம் தான். இனிமேல் ஹைவேஸ் நின்னா கூட பரவாயில்ல. அந்த ரோடை விட்டு கீழே மண்ணோட நிற்கிறான் வந்து பின்னாடி இடிச்சானே என்ன பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதை இன்றைக்கி நான் டான்ஸ் ஆன வீடியோ அப்புறம் யார் வந்ததுன்னா ரஜினி சோமு, நாகேஷ் பூபதி, மலேசியா நாகேஷ் மூசா, அப்புறம் வந்து கதிர் கமல், விஜய் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார் தாஸ்ன்ட்டு. இவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணோம். எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். நாளைக்கு காலையில் இப்போ மணி 2 ஆகுதா. நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு கோயம்பேட்டில் பஸ்ஸு. எங்கள் கிருஷ்ணகிரியில் தான் ப்ரோக்ராம் நாளைக்கு. வேலூர் கிடையாது, கிருஷ்ணகிரியில் ப்ரோக்ராம் காலையில் 10 மணி முடிச்சுட்டு சாயங்காலம் கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே ஒரு பப்ளிக் ஷோ இருக்குது. அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம், மிமிக்ரி இருக்குது. நாளைக்கு கிளம்புற மணி இப்போ 2. காலையில் ஒரு 3 மணி எந்திரிச்சு 4 மணிக்கு கோயம்பேடு போய்ட்டு 4:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி கிருஷ்ணகிரி போகணும். வந்தால் ப்ரோக்ராம் வராது. குட் நைட். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.